அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாடி சுத்தி பிராணாயாமம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நமது உடலில் உள்ள 72,000 நாடிகளை சுருக்கி தசவ நாடியாகவும், இதனையும் சுருக்கி சோத்திரம், தொக்கு, சச்சு, சிங்குவை, ஆக்ரானம் என்று பஞ்ச நாடியாகவும், இதனையும் சுருக்கி வாதம், பித்தம், கபம் என்றும் 3 நாடியாகவும் அமைத்தனர். எந்த ஒரு ஆசனமோ தியானமோ செய்வதற்கு முன்னால் இந்த நாடி சுத்தி செய்தால் நல்ல பலனை கொடுக்கும். இப்பொழுது நாடி சுத்தி பிராணாயாமம் எப்படி செய்வது என்று பார்ப்போம். முதலில் அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். கீழே நல்ல விரிப்பையோ அல்லது துணியோ போட வேண்டும். பிறகு பத்மாசனம் அல்லது வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்து கொள்ளுங்கள். முதுகு மற்றும் தலையை நேராக வைத்து கொள்ளுங்கள். கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளவும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த பயிற்சி முடியும் வரை முதுகுத்தண்டு வளையக்கூடாது. இடது கையை சின் முத்திரையிலும் வலது கையை நாசிக்கா முத்திரையிலும் வைத்து இந்த நாடி சுத்தியை ஆரம்பிக்க வேண்டும். இந்த பயிற்சி செய்யும் போது வெறும் வயிறாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் டீயோ காஃபியோ குடிக்கக்கூடாது. இந்த பயிற்சியை காலை மாலை என 2 வேளையும் செய்யலாம். முதலில் வலது கட்டை விரலால் வலது மூக்கை அடைக்கவும். பிறகு இடது மூக்கின் வழியே மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கவும். பிறகு இடது மூக்கை மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலால் அடைக்கவும். பிறகு மெதுவாக வலது மூக்கின் வழியே மூச்சை வெளியே விடவும். பிறகு வலது மூக்கின் வழியே மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து அதை இடது மூக்கின் வழியே மெதுவாக விடவும். இது ஒரு சுற்றாகும். முதல் வாரத்தில் 7 நாட்கள் இதுபோன்று 5 சுற்றில் ஆரம்பித்து 2ஆம் வாரத்தில் 6 சுற்று எனவும் 3ஆம் வாரத்தில் 7 சுற்று எனவும் படிப்படியாக தொடர்ந்து 12 சுற்றோடு முடித்து கொள்ள வேண்டும். இந்த நாடி சுத்தி செய்யும் போது நமது நுரையீரல் நன்கு விரிவடைவதை நம்மால் உணர முடியும். உள்ளே இருக்கும் அசுத்த காற்று வெளியே வருவதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை செய்யும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், இதயம் நன்றாக செயல்படும், சைனஸ் பிரச்சனை தீரும். ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலைதான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம். இதை சரியாக செய்து வந்தாலே நம்மால் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். இந்த பயிற்சி செய்யும்போது மூச்சானது மெதுவாக அடங்கத் தொடங்கினால் தியானத்தில் உட்கார்ந்து கொள்ளலாம். எந்த ஒரு பயிற்சியும் செய்யும்போது குரு துணையோடு செய்தால் நன்மை கிடைக்கும். நன்றி.